வணக்கம். இன்னைக்கு நாம தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய ஒரு அருமையான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். தலைப்பு நம்பிக்கையின் வெளிச்சம். வாங்க இந்த சிந்தனைக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கோல் செட் பண்ணும்போது அதை எப்படி முடிக்க போறோம்னு முழு வழியும் தெரியாததால ஒரு சின்ன பயமும் தயக்கமும் வரும் இல்லையா? அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை நம்மள அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும். இந்த கதையோட முதல் பகுதியே இதுதான். நமக்கு தெரியாத ஒரு எதிர்காலத்தை பார்த்து நாம ஏன் தயங்கி நிக்கிறோம்? அந்த இருட்ட பத்தின ஒரு புரிதலோட வாங்க இந்த கதைய ஆரம்பிக்கலாம். இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மலை, அதோட உச்சிக்கு போகணும், அதுதான் இலக்கு. ஆனா அந்த பயணத்தை ராத்திரியில கும்மிருட்டுல தொடங்கணும். இதுவே ஒரு பெரிய சவால் தான். இப்போ நம்ம கதையோட ஹீரோ என்டர் ஆகுறாரு. இந்த சவாலான பயணத்தை எடுத்துக்கிட்ட அந்த இளைஞனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அந்த இளைஞன் ரொம்ப நம்பிக்கையோட தன் பயணத்தை ஆரம்பிக்கிறான். அந்த நீளமான இருண்ட பாதையை கடந்து போக அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு டூல், கையில இருந்த அந்த சின்ன விளக்கு மட்டும்தான். இங்கதான் கதையோட முக்கியமான பிரச்சனை ஆரம்பிக்குது. அவனோட பயணம் பாதியில நிக்குது. ஆனா அதுக்கு காரணம் வெளியில இருந்து வந்த தடை இல்ல, அவனுக்குள்ளேயே உருவான ஒரு மனத்தடை. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா பாருங்க. 10 அடி கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன தூரம் மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த இளைஞனோட பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய தடையா மாறிடுச்சு. இப்போ புரியுதா? அவனோட விளக்கால வெறும் 10 அடி தூரத்துக்கு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. மொத்த மலையும் நீளமான பாதையும் கண்ணுக்கு தெரியாததால இவ்ளோ பெரிய தூரத்தை இந்த சின்ன வெளிச்சத்தை வச்சு எப்படிடா கலக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் அவனை அப்படியே முடக்கி போட்டுடுச்சு. நமக்கும் பல நேரத்துல இப்படிதானே தோணுது. அப்போதான் கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். அந்த வழியா ஒரு பெரியவர் வராரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவர்கிட்ட இருந்த விளக்கு இந்த இளைஞனோட விளக்கை விட சின்னது. வெறும் 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் தந்துச்சு. ஆனாலும் அவர் முகத்துல எந்த தயக்கமும் இல்ல, ரொம்ப நம்பிக்கையோட நடந்தாரு. இது எப்படி? இதுதாங்க கதையோட டேர்னிங் பாயிண்ட். அனுபவம் நிறைஞ்ச அந்த பெரியவர் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை அந்த இளைஞன்கிட்ட சொல்றாரு. இந்த கதையோட ஆன்மாவே இந்த வரிகள் தான். அந்த பெரியவர் சொன்னாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுற அந்த 10 அடி தூரம் தெளிவா இருக்குல்ல, முதல்ல அதை மட்டும் நட. நீ அந்த இடத்துக்கு போனதும் அடுத்த 10 அடி உனக்கு தெரியும். பாருங்க எவ்ளோ பவர்ஃபுல்லான அட்வைஸ். இந்த கதையோட அழகான பாதம் இதுதான். சரி, இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட விஷயத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம்? சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முழு பாதையையும் நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு இப்போ உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த முதல் அடியில மட்டும் கவனம் வைங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். வெளிச்சம் உங்களை ஃபாலோ பண்ணும். இந்த கதையோட சாராம்சம் ரொம்ப சிம்பிள். உங்க இலக்கு எவ்வளோ பெருசா வேணா இருக்கலாம், ஆனா முதல்ல உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிற அந்த அடியை மட்டும் பாருங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களோட பெரிய கனவை நோக்கிய பயணத்துல நீங்க உடனே எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் 10 அடி என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.